கலங்கரை விளக்கத்தோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும். கடல்ல பயணப்பட்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு கரையை அடையாளம் காட்டுறதும், வார்னிங்ஸ் எச்சரிக்கை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்யூனிகேட் பண்ணவும் லைட் ஹவுசஸ் உதவும். ஆனா இந்த லைட் ஹவுசஸ் ஏன் பெரும்பாலும் சிவப்பு மற்றும் வெள்ளை வண்ணங்கள்ல இருக்கு? நம்ம பூமி பந்து கோள வடிவில் இருக்கு. அதனுடைய சர்ஃபேஸ் உடைய வளைவை கருத்துல வச்சு கடல் மட்டத்தை விட அதிக உயரத்துல தொலைவிலிருந்து பார்த்தால் கூட தெரிகிற மாதிரி லைட் ஹவுசஸ் கட்டப்படுது. அவற்றோட உச்சியில இருக்கக்கூடிய விளக்கை பற்றியும் அதனுடைய ஒளி எப்படி இரவு நேரங்கள்ல கடல்ல பயணப்பட்டு வரவங்களுக்கு வழிகாட்டியா இருக்குன்றத பத்தியும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா பகல் நேரங்கள்ல சூரிய வெளிச்சத்தில் கலங்கரை விளக்கோட ஒளி அடையாளம் தெரியாம ஆயிடும். ஒரு கடற்பயணியுடைய பார்வையில சிந்திச்சோம்னா தனக்கு முன் ஒரு பறந்து விரிந்த கடற்பரப்பு, கூடவே எல்லைகளற்ற ஒரு ஆகாய பரப்பு. இந்த பேக்ரவுண்ட்ல வெகு தொலைவுல ஒரு வெள்ளை நிறம் அல்லது வேற ஏதேனும் வெளிர் நிலத்தாலான லைட் ஹவுஸ் உடைய மேற்பகுதி தெரிய ஆரம்பிக்குதுன்னா கப்பலை செலுத்துறவங்களால அதை பளிச்சுன்னு அடையாளம் காண முடியுமா? அதிலும் மேகமூட்டம், பனிமூட்டம் போன்ற டஃப்பான வானிலை கொண்ட நாட்கள்ல சொல்லவே வேண்டாம். இந்த பிரச்சனையை தவிர்க்க எண்ணிதான் லைட்டான பேக்ரவுண்ட்ஸ்ல கூட நல்ல கான்ட்ராஸ்டா தெரிகிற மாதிரி சிவப்பு மற்றும் வெள்ளை வண்ணங்கள்ல லைட் ஹவுசஸ்க்கு பட்டை பட்டையா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு காமனான பிராக்டிஸா தொடருது. உலகம் முழுதுமே சிவப்பு வெள்ளை அல்லாத மற்ற வண்ணங்கள்ல இருக்கிற மாதிரியான லைட் ஹவுசஸ்மே நிறைய உண்டு. இதை போல